இந்த வீடியோவில் 2024ல கேட்ட ஒரு சிசார் கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். இதான் கொஸ்டின். How many consecutive zeros are there at the end of the integer obtained in the product? ஒரு நம்பர் சில நம்பர் ஃப்ரம் 1 to 25 பவர்ல இன்க்ரீஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த மல்டிப்ளை பண்ண நம்பர்ல ஆன்சர் என்னன்னு கேட்கல. அவங்க ஆன்சர் ஏதோ இருந்துட்டு போட்டோம். ஆனா அவங்க என்ன கேட்கறாங்க, அட் த எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் எவ்வளவு ஜீரோஸ் வரும். இந்த நம்பர் நிறைய நம்பர் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அட் த எண்ட் எவ்வளவு ஜீரோஸ் வரும். நம்ம முன்னாடி வீடியோல பார்த்த மாதிரி சேம் கான்செப்ட் தான். ஸோ ஒரு ஜீரோ எப்படி ஜென்ரேட் ஆகுது, ஒரு 2வும் ஒரு 5ம் சேர்ந்துச்சுன்னா ஒரு ஜீரோ. அப்போ நம்ம இந்த கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்கணும், எவ்வளோ 2s எவ்வளோ 5s. ஒவ்வொரு 2வும் ஒவ்வொரு 5ஆ கூட ஜாயின் பண்ணி ஒரு ஜீரோ கொடுக்கும். அப்போ நம்ம எவ்வளோ 2s எவ்வளோ 5s இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு பேரும் என்னது ஒரு ஜீரோ கொடுக்க போகுது. அப்போ எவ்வளவு ஜீரோஸ் வரும் அட் எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இங்க இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணோம். என்னன்னா, இந்த கொஸ்டின் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. என்னன்னா 1 power 2, 2 power 4, 3 power 6 இங்க வர நம்பர் ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணா பவர்ல எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, நம்பர் ஆஃப் 2s வந்து கம்மியா இருக்கும், நம்பர் ஆஃப் 5s வந்து கம்மியா இருக்கும், நம்பர் ஆஃப் 2s வந்து அதிகமா இருக்கும். ரைட். ஸோ இந்த ப்ராடக்ட்ல எது அதிகமா இருக்கும் எது கம்மியா இருக்கும் அதை நம்ம கணிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம ஆன்சர்கள் ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க தேவையில்ல. நம்பர் ஆஃப் 2ஸையும் கண்டுபிடிக்க தேவையில்ல, முன்னாடி சம் மாதிரி நம்பர் ஆஃப் 5ஸையும் கண்டுபிடிக்க தேவையில்ல. ஸோ எது இங்க கம்மியா இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் 5s தான் கம்மியா இருக்கும். இந்த ப்ராடக்ட்ல எது கம்மியா இருக்கும், நம்பர் ஆஃப் 5s. எது அதிகமா இருக்கும், நம்பர் ஆஃப் 2s அதிகமா இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல 2 வரும். ஆனா 5 என்னது ஒரு சில இடத்துல மட்டும்தான் 5 வரும். அது எந்தெந்த இடம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து என்ன பண்ணிடலாம், நம்பர் ஆஃப் 5s கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் ஆஃப் 5s கண்டுபிடிச்சா அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அட் எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் அதுவும் என்னன்னு சொல்லிடலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ல நம்பர் ஆஃப் 2s அதிகம், நம்பர் ஆஃப் 5s கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் 2 power 80, 5 power 50 இப்படி இருக்கு அப்படின்னா இங்க 82s இருக்கு, இங்க 55s இருக்கு. இந்த 55s வந்து 52s கூட கம்பைன் பண்ணி 50 ஜீரோஸ் கொடுக்கும் அட் எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட். மீதி 30 இருக்கும் இல்லையா, 32ஸ்க்கு பேர் கிடையாது. அதெல்லாம் வந்து என்னது ஜீரோவை ஜென்ரேட் பண்ணாது. அப்போ இந்த ப்ராடக்ட்ல நம்பர் ஆஃப் 5s தான் கம்மின்னு சொல்றேன். அப்ப நம்பர் ஆஃப் 5s மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் ஒவ்வொரு 5யும் ஒவ்வொரு 2ஆ கூட கம்பைன் பண்ணி இட் இஸ் கோயிங் டு கிவ் அ ஜீரோ. ஓகே, கம்பைன் பண்ணுன்னு சொல்றது மல்டிப்ளை ஆகி ஜீரோ கொடுக்கும். ரைட். அப்போ எங்கெங்கெல்லாம் 5 வரும் அதை கண்டுபிடிக்கும் நம்பர். ஸோ 1 power 2, 2 power 4, 3 power 6, 4 power 8. அடுத்த நம்பர் என்னது, 5 power 10. இது இந்த நம்பர் ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணுங்க, 5 power 10. அப்போ இங்க எவ்வளோ 5s இருக்கு, 10 5s இருக்கு. 10 5s we have. அடுத்த 5 எங்க வரும், 6 power 12. 6ல வந்து என்னது 5 வராது. 7 அடுத்தது 7 power 14, அதுலயும் 5 வராது. 8ல வராது, 9 வராது. 10 பவர் என்ன வரும், 10 power 20 வருமா. இதை எப்படி இதெல்லாம் 2 into 5 power 20 எழுதலாமா. நம்ம என்ன கால்குலேட் பண்றோம், 5 தான் கால்குலேட் பண்றோம். அப்போ இங்க எவ்வளவு 5 இருக்கு, 25s இருக்கு. அடுத்தது 15, அங்கதான் வந்து என்ன வரும், 5 வரும். 15 power 30 இது எப்படி எழுதலாம், 3 into 5 power 30 அப்படி எழுதலாமா. அப்போ இங்க என்ன வரும், எவ்வளவு 5s இருக்கு, இங்க 35s தான் இருக்கு. we are concentrating on only 5s. எவ்வளவு 5s இருக்குன்னு மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம், மற்றதெல்லாம் நம்ம தேவையில்லை. ஐ மீன் 2 நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஆனா 2 கால்குலேட் பண்ணோம்னா நிறைய இடத்துல கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும், அது டைம் கன்சியூம் பண்ணும். ஸோ நம்ம டிசைட் பண்ணிட்டோம் நம்பர் ஆஃப் 2s அதிகமா இருக்கு, நம்பர் ஆஃப் 5s கம்மியா இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் 5s மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்பர் ஆஃப் 5s மட்டும் கால்குலேட் பண்ணுங்க. ஸோ அடுத்தது என்ன வரும், 20 power 40 வருமா. இது எப்படி எழுதலாம், 4 into 5 power 40. So it is going to be what, எவ்வளவு 5s இங்க, 45s. அடுத்தது 25, அதான் கடைசி நம்பர். 25 power 50. அடுத்த 5 எங்க வரும், 21ல வராது, 22ல வராது, 23ல வராது, 24ல வராது. அதெல்லாம் ஃபேக்டரைஸ் பண்ணா 5 வராது. அப்ப எங்க அடுத்தது வரும், 25ல தான் என்னது 5 வரும். 25 power 50 இது எப்படி எழுதலாம், so it is 5 into 5 power 50, that is
இந்த 550 டைம்ஸ் இந்த 550 டைம்ஸ் டோட்டலா எவ்வளோ 100 டைம்ஸ். ஸோ டோட்டல் 100 40 30 70 30 200 200 ஃபைவ்ஸ் இருக்கு. இந்த 200 ஃபைவ்ஸ் வந்து 200 டூஸ் 200 டூஸா கூட கம்பைன் பண்ணி நமக்கு எவ்வளவு ஜீரோ கொடுக்கும் at the end of the product 200 zeros it will give. அதான் highest option here they have given. So answer for this question is 200. இது ஆன்சர். அதாவது இந்த நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு ஜீரோஸ் வரும் at the end of the productல 200 zeros வரும். இதுதான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.